கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே கடவுள் உள்ளே மிருகம், விளங்க முடியா கவிதை நான். இறை இயேசுவில் இனியவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெறும் கற்பித்தல் மட்டுமின்றி மாறாக அதை செயல்படுத்துவதில்தான் அர்த்தம் பெறுகிறது என்கின்ற மேலான படிப்பினையை முரண்பாடுகளின் மொத்த உருவமாயிருந்த பரிசேயர்களின் வாழ்வை சுட்டிக்காட்டி எடுத்துரைக்கிறார் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்னும் உருவகத்தை பயன்படுத்த காரணம், பாலஸ்தீன நாட்டில் சாலையோரம் அமைக்கப்பட்ட கல்லறைகளை தொட்டுவிட்டாலோ அல்லது அதன் அருகில் சென்றாலோ அதனை தீட்டு என்று சொல்வார்கள். மக்கள் அதிகம் கூடுகின்ற விழா காலங்களில் மட்டும் வெள்ளையடித்து அக்கல்லறைகள் பிரகாசமாய் காட்சியளிக்கும். கடவுளின் திருச்சட்டத்தை கற்றறிந்து கட்டளைகளை கடைபிடிக்க மக்களை கற்பித்து நீண்ட நேரம் இறைவேண்டலில் நிலைத்திருந்து வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் தொடர்பில்லாத இந்த பரிசேயர்களின் வாழ்வை உள்ளே நாற்றமெடுத்து வெளியில் அழகாய் தோற்றமளிக்கும் கல்லறைக்கு சமமாக பார்க்கிறார் இயேசு. இனியவர்களே, நிகழ்வொன்று நினைவுக்கு வருகிறது. முன்னொரு காலம் ரோமை நகரில் தீத்தோஸ் என்னும் சிற்பி இருந்தான். சிலைகளை தத்ரூபமாக செதுக்கக்கூடியவன். இதை அறிந்த ரோமை மன்னன் தன் உருவத்தையும் மெழுகால் வடிக்கச் சொன்னான். சில மாதங்கள் கழித்து சிலைகளை பார்த்த மன்னனுக்கு பேரானந்தம். சிறப்பான செயலை பாராட்டி சிற்பிக்கு வெகுமதி அளித்து அனுப்பி வைக்கிறான். ஆனால் சில நாட்கள் கழித்து வெயிலின் தாக்கத்தினால் சிலையின் சில பகுதிகள் உருகுலைந்ததைக் கண்டு மன்னன் அதிர்ந்து போனான். பின்னரே புரிந்தது, சிலை முழுவதும் சலவைக்கல்லால் செதுக்கப்பட்டவை. அதை மேலும் அழகுபடுத்த வெளிப்புறத்தில் மெழுகு பயன்படுத்தப்பட்டது என்று. நாமும் அவ்வாறே பல நேரங்களில் அகமொன்று வைத்து புறமொன்று பேசி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எது வெளிவேடம்? சொல் ஒன்றும் செயல் மற்றொன்றுமாக இருப்பது வெளிவேடம். இடத்திற்கும் ஆளுக்கும் தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்வது வெளிவேடம். தன்னை அறியாமல் சமூகத்திற்கு உயர்வாய் காட்டுவது வெளிவேடம். தன் இயல்பை மறந்து வெளி உலகிற்கு நல்லவராக, உதவும் நண்பராக, ஜெபிக்கும் மனிதராக சித்தரிப்பது வெளிவேடம். உண்மைக்காக உழைக்காமல் உண்மையே வெல்லும் என்று பேசுவது வெளிவேடம். அன்பர்களே, வாருங்கள் நம் வாழ்வை சிந்திப்போம். நம் குடும்பத்தில், வாழுகின்ற சமூகத்தில், பங்கில், பள்ளியில், அழைக்கப்பட்ட பணிகளில் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? சொல்வதைப் போல் செயல்படுகின்றவர்களா அல்லது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாகவா? நம்மால் இப்படிப்பட்ட பரிசேயத்தனம் இல்லாமல் வெளிவேடமற்ற வாழ்வு வாழ முடிகிறதா? நமது சொல்லும் செயலும் எப்படிப்பட்டது? மலர் என்றால் மனம் வீச வேண்டும். தண்ணீர் என்றால் தாகம் தணிக்க வேண்டும். இதயம் என்றால் ஈரம் இருக்க வேண்டும். மனிதன் என்றால் நிறமாறா வாழ்வு வேண்டும். ஆம், ஏவாள் புறத்தில் மயங்கி தவறிழைத்ததால் பாவம் வந்தது. அன்னை மரியாள் அகத்தில் தூய்மையாயிருந்ததால் வாழ்வு வந்தது. ஆகவே நாமும் அகத்திலும் புறத்திலும் தூய்மையான வாழ்வு வாழ்ந்து இறைவனுக்கு உகந்த உண்மையான சிரத்துவ வாழ்வு வாழ இறை அருள் வேண்டுவோம். மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். ஆமேன்.